வணக்கம். இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும். நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். சிம்பிள் ரெசிபீஸ், ஈஸி டு மேக் ரெசிபீஸ் இதெல்லாம் நிறையாவே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கண்டென்ட்டும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி. இது பாரம்பரியமிக்க ஒரு ரெசிபி. இது எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அடிக்கடி பண்ணுவாங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ரெசிபி. இது என்ன ரெசிபி அப்படின்னா, கத்திரிக்காய், வாழைக்காய், தட்டைப்பயிர் போட்டு புளிக்கூட்டு இதுதான் பண்ண போகிறோம். இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை, ஸ்டெப் பை ஸ்டெப் இதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல கத்திரிக்காய், வாழைக்காய் இது ரெண்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு அரை வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கட் பண்ண பூசணிக்காயும் இருந்தது. ஸோ அதனால் இதையுமே நான் இதோட சேர்த்துக்க போகிறேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிக்கலாம். அது தவிர இதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு 100-150 கிராமே இருக்கும் தட்டைப்பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். இது மார்னிங்லேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸாக ஊறிட்டுருக்கு. ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இன்ஸ்டா பாட்டில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணிக்கலாம். நல்லா இது குக் ஆகணும். சரியா? இதை இப்போ இன்ஸ்டா பாட்டில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக துவரம்பருப்பும் கொஞ்சமாக நான் வச்சுருக்கேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பும் இதோட நான் குக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா துவரம்பருப்பும் இதுக்கு கொஞ்சம் நான் ஆட் பண்ணுவேன். நான் ரைஸ் மோடில் வச்சுருக்கேன். இல்லை ப்ரெஷர் குக் பண்ணிவிடுங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வறுத்து அரைச்சிக்கணும். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 டீஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் ஒரு 10-12 மிளகு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா, ஒரு 1/4 மூடி துருவின தேங்காய், ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு அரை தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இது எல்லாத்தையும் இந்த இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வறுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி பண்ணுறது ஒரு 3 பேருக்கான அளவு. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் இதை ப்ரொப்போர்ஷனேட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாம். எல்லாம் ஒன்றாவே சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த 3 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். கடைசியாக வறுக்கும்போது இந்த வரமிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 1/4 மூடி தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோடு போட்டுட்டு ஒரு பெரட்டிடுங்க. இது ஆறினதுக்கப்புறமா நம்ம தக்காளி, புளி இது ரெண்டோடையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். இப்போது இது நல்லாவே ஆறிடுச்சு. நாம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த தக்காளி, புளி சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த தக்காளி கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் கொஞ்சம் புளி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிவிட்டு இந்த தக்காளியை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ காய்கறிகள் எல்லாம் நல்லாவே வெந்தாச்சு. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துக்க போகிறோம். அரைச்ச விழுதையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த தட்டைப்பயிரும் நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள். நான் பருப்பும் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே நல்லா வெந்துருச்சு. நான் இந்த சின்ன குழிக்கரண்டி அளவு தான் நான் வேக வச்ச பருப்பை சேர்க்க போகிறேன். அவ்வளோ சேர்த்தா போதும். இதுக்கு ஜஸ்ட் இதோட ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த காய்கறி கலவையோடு சேர்த்துற வேண்டியதுதான்.
பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இது கெட்டியாக இருக்கணும். நம்ம வந்து திரும்பியும் இதை வந்து நம்ம கொதிக்க விட போகிறோம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷமாவது இது வந்து கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ அது கொதிக்கும் போது இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகும். இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். நான் நல்லெண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து சேர்த்துட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளோட புளிக்கூட்டு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.